மக்களவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியல் வெளியாவதில் இதனால் தாமதம் ஏற்படுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளை தற்பொழுது திமுக தர மறுப்பதாகவும் இதனால் திமுக காங்கிரஸ் இடையே தொடர்ந்து தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, இந்த இழுபறி நீடித்து வருவது எதற்காக? எந்தெந்த தொகுதிகளை தர திமுக மறுப்பு தெரிவித்து வராங்க? விவரங்கள். வணக்கம் அருணேஷ். காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியல் வெளியாகுவதில் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று 12:30 மணிக்கு மேலாக காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியிடையே காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 10 தொகுதிகள் என்னென்ன என்பது, அதாவது தமிழகத்தில் 9 தொகுதிகளும் புதுச்சேரி உள்ளிட்ட அந்த 10 தொகுதிகள் என்னென்ன என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகும். இன்று அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தமாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வரையும் ஒரு சுமூக முடிவு எட்டப்படாத நிலையில் இருப்பதாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து நமக்கு தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது காங்கிரஸ் கட்சி கடந்த முறை போட்டியிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளை திமுக தர மறுப்பதாகவும் காங்கிரசில் தேசிய தலைவர்கள் மாற்றி வழங்கப்படும் தொகுதிகள் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் காங்கிரஸ் கட்சியில் புதிய வேட்பாளர்களாக அறிமுகப்படுத்தவும் காங்கிரஸ் தலைமை ஆலோசிப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. குறிப்பாக கடந்த முறை அந்த 10 தொகுதிகளில் போட்டியிட்டவர்களில் ஒரு சிலரை மாற்றம் செய்து புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என அகில இந்திய தலைமை முடிவெடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் மாற்று தொகுதிகளை கேட்பதாகவும் அதற்காக திமுக அந்த தொகுதிகளை தருவதற்கு திமுக மறுப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருப்பதால் தான் தற்பொழுது இந்த தாமதம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் உள்ள சிபிஎம், சிபிஐ, விசிக, ஐயுஎம்எல், கொங்கு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகளில் தொகுதி பங்கேற்றம் நிறைவடைந்து போட்டியிடும் தொகுதி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றும் கூட மதிமுக போட்டியிடும் தொகுதி உறுதியாகும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி பங்கீடு பெற்றிருந்தாலும் போட்டியிடும் தொகுதிகளை அறிவிப்பதில் மேலும் 2 தினங்கள் ஆகும் எனவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கான முக்கிய காரணம் என்று பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை வழங்கப்பட்ட தொகுதிகளில் சில தொகுதிகள் மாற்றப்படும் எனவும் சில வேட்பாளர்களை மாற்றம் வேண்டும் எனவும் திமுக ஒரு நிபந்தனை விடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட சிவகங்கை, மேலும் தேனி, ஆரணி உள்ளிட்ட இந்த தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் என இந்த காரணத்தினால்தான் இதற்கான தாமதம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.